ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளி வடை செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் சரி. இப்போ வெங்காயம் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பிசைஞ்சு எடுத்துகிட்டு தனித்தனியாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு போட்டு அது கூடவே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா மல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா பாருங்கள், 1/2 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு போட்டிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன். இதை வந்து இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவும், காஷ்மீரி சில்லி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது காரத்துக்காக போடலை, மிளகாத்தூள் வந்து கலருக்காக போட்டிருக்கேன். இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான், நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதாவது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நைஸாக வந்து நாம் வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மாவு வந்து ஊற வச்சிடலாம். ஏன்னா அரிசி மாவு இது போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். மாவு வந்து ஊறும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா வந்து எண்ணெய் சூடு பண்ணி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்டி இது அடுப்பில் வாணலி வச்சுருக்கேன். அது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம இப்படியே உருண்டை பிடிச்சிட்டு கையில் தட்டி போடணும். நான் வந்து சும்மா ஒரே கையில் வந்து இப்படி தட்டிட்டு அப்படியே போடுவேன். இது போட தெரியாதவங்க ஒரு இலையில் வச்சு இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் வச்சு தட்டி போடுங்க. அந்த மெத்தடு நான் காட்டுறேன் பாருங்கள். ரெண்டாவது நம்ம சுடும்போது நம்ம இந்த கையில் வச்சு ஒரு கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு கையில் வச்சு நல்லா அமுத்தி விட்டோன்னா கரெக்டாக வரும். கொஞ்சம் நைஸான ஷேப்பில் வந்து நம்ம போட்டு எடுத்தோன்னா நல்ல சூப்பரான நல்ல கிறிஸ்பியான உள்ளி வடை வந்து ரெடி ஆகிரும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மீடியம் தீயில வச்சுக்கணும். அப்போ தான் ஒரே மாதிரி வேகும். ஏன்னா இது வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கனால வெளியில் வந்து சீக்கிரமாக பொரிஞ்சிரும், உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து மீடியம் சைஸில் தீ வச்சு பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் கையில் வந்து இந்த கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நம்ம போட்டோன்னா கொஞ்சம் கூட நைஸாக வரும். அதை மாதிரி எல்லா மாவும் நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வருது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம 2 பக்கமும் வந்து திருப்பி போட்டு நல்ல பொன்னிறமாக கலர் மாறினதுக்கப்புறமா பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு வர காப்பி இது வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இந்த ஸ்நாக்ஸு கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைமு செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக சூடாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பிச்சு எடுக்கும்போது ஒடிஞ்சு வரும். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். உள்ளியெல்லாம் நல்ல வெங்காயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். உள்ளே வந்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.